என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் என் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் அதை விட ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பாருங்கள், எல்லாரும் கர்த்தரை தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு மிகவும் வாஞ்சித்தார்கள். அதே போல ஆண்டவரும் தம்முடைய பக்தர்களோடு இருக்க விரும்பினார். இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்க விரும்புகிறார். தேவ பிள்ளைகளை, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், அவன் சொல்ல முடியாத அளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார், 100 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். தானியேலோடு கர்த்தர் இருந்தார், சிங்க கெபிக்கு தப்புவித்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான். ஆண்டவரை பார்த்து அதை தாரும் இதை தாரும் என்று நாம் கேட்பதை விட, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும், இயேசுவே நீர் என்னோடு கூட இரும், நீர்தான் என் வெளிச்சம், நீர்தான் என் தஞ்சம், நீர்தான் என்னோட அடைக்கலம், நீரே என் பலன், நீரே என் ஜீவன் என்று அவரையே அருகில் வைத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். தாவீதை பாருங்கள், கர்த்தரை என் வலது பார்சத்தில் வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான். தேவ பிள்ளைகளே,
இந்த நாளிலும் கூட உங்கள் அருகிலே உங்கள் துணையாய் உங்கள் பணத்தையோ உங்கள் செல்வத்தையோ உங்கள் படிப்பையோ உங்கள் சொந்த பந்தங்களையோ வைக்காதிருங்கள். கர்த்தரையே உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களோடு கூட இருந்தால் அதைவிட ஒரு பெரிய ஆசீர்வாதம், அதைவிட ஒரு பெரிய சமாதானம், அதைவிட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த பூமியிலே வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய், சகோதரனுக்கு சகோதரனாய், நல்ல போதகராய், நல்ல இரட்சகராய், நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்ம இந்த நாள் முழுதும் வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஒரே ஜெபம், கர்த்தாவே நீர் என்னோடு இரும் என்கிற அந்த ஒரு ஜெபம் மட்டும் இருக்கட்டும். கர்த்தர் நிச்சயம் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? யெகோவா ஷம்மா, கூடவே இருப்பவர் என்று அழைக்கப்படுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையில் உங்கள் அன்பு முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. இந்த பூமியில உம்மை தவிர எங்களுக்கு ஆறுதல் வேறு யாரும் இல்லை. உம்மையே நம்பி நாங்கள் வாழ்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஆண்டவரே தொடர்ந்து எங்கள் நடுவிலே மகிமைக்குட்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ராஜாதி ராஜாவுடைய கரம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரட்டும். நாங்கள் தியானித்ததை போல நீர் எங்களோடு இருப்பதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அன்றைக்கு மோசே பக்தன் சொல்லும் பொழுது நீர் எங்களோடு வருவதல்லவா எங்களுடைய மேன்மை என்று சொன்னார். அதே போல இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே, இந்த பொல்லாத பூமியிலே, வேதனையான துக்கமான வனாந்தரமான இந்த நாட்களில் நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு என் தகப்பனாகிய கர்த்தர் கூடவே இருந்து பெரிய காரியங்களை செய்து உங்கள் கண்ணீரையெல்லாம் மாற்றி, துக்கங்களையெல்லாம் மாற்றி, வேதனைகளெல்லாம் மாற்றி மகிழ்ச்சி அடைய பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவதைப் போல நம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த நாள் முழுதும் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.